ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தங்கிஷ்வாதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமு எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இதில் ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து 12th 10th எல்லா பசங்களுக்கும் தான். எந்த சிலபஸாக இருந்தாலும் இது பண்ணால் போதும். என்ஐஎஸ் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ஐஎஸ்ஸை இந்த முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, நீங்கள் லெசனை நீங்கள் புரிஞ்சு படித்து அதுலேருந்து எழுதணும். ஏன்னா என்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டெக்ஸ் கொஸ்டின் தான் இந்த கேட்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இன்டெப்த்துலேருந்து ஓனாக கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இன்டைரக்டாக கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்பயும் நான் சொல்கிறது, இதில் ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அடுத்தது, உங்களுக்கு நீங்கள் என்ஐஎஸ் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். நம்ம என்ஐஎஸ் வெப்சைட்டு, அந்த என்ஐஎஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருக்கும். அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரல் வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து ஆன்லைன் மெட்டீரியல்ஸ், அது உங்களுக்கு தெரியும். அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். அங்கே செகண்டரி, சீனியர் செகண்டரி, வொகேஷன் கோர்ஸ் எல்லாமே வரும். இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீனியர் செகண்டரி செகண்டரி கோர்ஸ் 10th பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செகண்டரி கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு எல்லா ஹிந்தி, இங்கிலீஷு, சோஷியல் ஸ்டடீஸ் 10th இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே சிலபஸ் பைஃபுர்கேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம், ஆஃப் SNT 212 அப்படின்ட்டு. ஸோ அதே தானாக்கா உங்களுக்கு என்னென்ன மெயினாக தேவை, அதாவது அந்த இதில் அந்த சப்ஜெக்டில் எது படித்தா போதும் தியரி எக்ஸாமுக்குன்ட்டு வருது. அதை நீங்கள் கிளிக் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாடல்னு இருக்குது, TMA 40%, அப்புறம் பப்ளிக் எக்ஸாமுக்கு 60%. இது வந்து பர்சன்ட் தான் தவிர மார்க் கிடையாது. ஸோ உங்களுக்கு TMAக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 லெசன்ஸ் இருக்குது. இதெல்லாமே TMAக்கு வந்து இதிலேருந்து தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸு, அது உங்களுக்கு தெரியும். அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த 19 லெசன்ஸு, இங்கே லெசன் 1, 5, 6, 7, 8, 10, 11, 13, 15, 16, 17, 22, 23, 24, 25, 27, 28, 29, 30 இதிலேருந்து தான் உங்களுக்கு தியரி எக்ஸாமில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்தளவுக்கு ஈஸியாக அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. மொத்தம் 32 லெசனில் 19 லெசனுக்கு மட்டும்தான் அவங்க கேட்க போகிறாங்க, எதுலேருந்து கேட்க போகிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்க் ஸ்கீமுன்ட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கு போய் பார்த்தா தெரியும். அந்த கொஸ்டின் சாம்பிள் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கொஸ்டின் சாம்பிளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த மார்க் ஸ்கீமில் எப்படி மார்க்கு 1 மார்க் எத்தனை கொடுப்பாங்க, 2 மார்க்ஸ் எத்தனை கொடுப்பாங்க, 3 மார்க்ஸ் எத்தனை, 4 மார்க்ஸ் எத்தனை, அதே மாதிரி 4 மார்க்ஸ் எத்தனை வேர்ட்ஸில் எழுதணும், 5 மார்க்ஸ் எத்தனை வேர்ட்ஸில் எழுதணும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக என்ஐஎஸில் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதில் ரகசியம் எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுதான் உங்களுக்கு இப்படி தான் படிக்கணும், இந்த விஷயம் படித்தா போதும். இது ஃபஸ்ட்டு டாபிக் நான் சொல்லிடுறேன். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிவிஷன் மோடில் இருப்பீங்க. ரிவிஷன் மோடுங்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றா முதல்ல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. இப்போ மெஷர்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஃபஸ்ட் லெசன் எடுத்துருக்கு 10th சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் ஆப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கால்வாசி பேர் இது வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் இந்த லெசன் படித்த வாட்டி நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். அந்த பேராகிராஃபில் இருக்கிறது தான் இன்டெக்ஸ் கொஸ்டின் இருக்கும். அதையும் நீங்கள் படித்து எழுதணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் உங்களுக்கு எல்லோ கலரில், ப்ளூ கலரில் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸாக இருக்கும். என்ஐஎஸில் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னும் கொஸ்டின்ஸ் வரலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயங்களால தான் அது கொடுத்துருக்காங்க. அது முக்கால்வாசி பேர் ஒமிட் பண்ணிடுறீங்க, அது வேணான்னு விட்டுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். இதையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் கடைசியில் ஒவ்வொரு லெசன் முடிச்ச வாட்டியும் அழகாக பார்த்தீங்கன்னா வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் என்ன இந்த லெசனில் படித்து முடிச்சதில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. இந்த ரிவிஷன் பண்ணும்போது இந்த வாட் யூ ஹேவ் லேர்ன்ட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு எத்தனை விஷயம் அந்த லெசனில் தெரியும், எத்தனை விஷயம் தெரியாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லென்த்னா என்ன, டைம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், மாஸ்னா என்னன்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லெசன் படிக்கணுமோ அது மட்டும் நீங்கள் பொறுமையாக படிச்சுட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மார்க்கே வரும். இது ஒன்று. இன்னொன்று, தியரி பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எழுதணும். பேப்பர் ஒரு 30 பக்கம் கொடுக்குறாங்கனாக்கா 30 பக்கம் முடிகிற மாதிரி எழுதணும். அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா ஆச்சு, இன்னும் 30 நாள் 40 நாள் இருக்குது.
இன்னமும் டைம் இருக்குது. இப்போயே டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க போகிறீங்க, அந்த எத்தனை மணி நேரத்தில் எந்த லெசன் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் படிக்க போகிறீங்க. அந்த 1 மணி நேரத்தில் இப்போ இங்கிலீஷ் அப்படின்னாக்கா இங்கிலீஷில் என்ன படிக்க போகிறீங்க, போயமா இல்லை கொஷின் ஆன்சர்ஸா, அதை எழுதி பார்க்கணும். அப்புறம் கிராமரில் என்ன படிக்க போகிறீங்க, லெட்டர் ரைட்டிங்கா இல்லை என்ன சென்டென்ஸாக, இன்டைரக்ட் ஸ்பீச்சா, இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அடுத்த 40 நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் படிச்சாகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் படிச்சாகணும். அதிகபட்சம் படிச்சிங்க ரொம்ப நல்லது. படிக்கிறது மட்டும் இல்லை, எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷெட்யூல் போடும், இது பேர் ஷெட்யூல். ஸோ முதல் 2 மணி நேரத்துக்கு, முதல் 1 மணி நேரத்துக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்ன, அடுத்த 1 மணி நேரத்துக்கு என்ன, இந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவிஷன் முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எழுதி பாருங்கள். இன்னொரு மெயினான விஷயம், ஸ்டாப் கிளாக். எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது, அதில் ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து 50 வேர்டுக்குள்ளே எழுதி ஆகணும். அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 4 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து 100லேருந்து 150க்குள்ளே எழுதி ஆகணும் வேர்ட்ஸ்குள்ளே. 5 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து 200லேருந்து 300 வேர்ட்ஸ்குள்ளே, 400 வேர்ட்ஸ்குள்ளே எழுத வேண்டியதாக இருக்கும். அது அங்கங்கே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுதி டைமிங் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்களுக்கு டைமிங் மிஸ் ஆகாது. எழுதுறதுக்கு அழகாக டைம் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம்னாக்கா முதல்ல 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு சரியாயிடும். கடைசி 15 நிமிஷம் ஆன்சர் ஷீட் வந்து படித்து பார்க்குறதுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்கு சரியாயிடும். ஸோ இருக்கிறது கையில் 2.5 மணி நேரம் தான். ஸோ தியரி சப்ஜெக்டில் நிறைய எழுத வேண்டியது இருக்குது. 30 பக்கம் கொடுத்தாங்கனாக்கா அந்த புக்லெட் ஃபுல்லாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். முக்கியமான விஷயம் எல்லாமே ஹைலைட் பண்ணி தான் ஆகணும். அழகாக நீங்கள் கோடு போட்டு அதை வந்து ஹைலைட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயம், எழுத்து மெயினாக ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டுனாக்கா அழகாக ரிலாக்ஸாக நல்ல மார்க்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு அழகாக கிடச்சிடும். எந்த ஒரு பயப்பட அவசியம் இல்லை. முதல்ல பயப்படாதீங்க. எக்ஸாம் தான், ஆஃப்டர் ஆல் எக்ஸாம் தான். கிட்டத்தட்ட 7 மாதத்துலேருந்து 10 மாதம் வரைக்கும் படிக்கிறீங்க. அந்த ஒரு நாள் போய் எழுதுறதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? தேவை கிடையாது. ஸோ ஃப்ரீயாக எப்படி ஜாலியாக ஒரு டூர் போகிறீங்களோ, இல்லை அவுட்டிங் போகிறீங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு போகிறீங்களோ, மாலுக்கு போகிறீங்களோ, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. போய் அழகாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு கொஸ்டின் பார்த்த உடனே எந்த கொஸ்டின் இருந்தாலும் நான் எழுதுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே முதல்ல பயப்படக்கூடாது. முதல்ல நமக்கு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் தான் வரும் நினைக்காதீங்க. நீங்கள் இத்தனை நாள் படித்ததில் கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின் தான் வரும். ஏன்னா படித்தவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க முதல்ல. அதே ஆட்டம் அந்த கைடு இந்த கைடெல்லாம் பார்த்து நீங்கள் மார்க்கை குறைச்சிக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கைடு படித்தா மார்க்கு குறையும், டெக்ஸ்ட் புக்கு கிடைச்சா மார்க் ஃபுல் மார்க் வரும். எது வேணும்ன்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதை பார்த்துட்டு இது பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாமே நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. அது எதுக்கும் லைக் ஆகாது. ஸோ உங்களோட லைஃபு 10th ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல மார்க் எடுங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மார்க் எடுப்பீங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா ஒரு லைக், ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே ஆட்டம் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் கொடுத்துருக்க tanglishvadi@gmail.comல உங்களோட பேர், உங்களோட ஏஜ், எந்த ஊர், என்ன கிளாஸு, என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெயில் தட்டி விடுங்க. உங்களுக்கு ரிப்ளை மெயில் நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னாக்கா சொல்லுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் 40 நாள் இருக்குது. ஜாலியாக இருங்க. டைமை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அந்த டைம் உங்களுக்கு மார்க்காக திருப்பி வரும்.